வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் முந்திரி சுவையை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய உணவுப் பொருளாக, ஆரோக்கியம் நிறைந்த உணவுப் பொருளாக இருக்குது. பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக இருக்கக்கூடிய முந்திரிகள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகினுடைய பிற பகுதிகளிலும் மிகவும் பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடிய, பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவு. பொதுவாக முந்திரி பருப்புகளை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மற்றும் இது தினசரி நம்ம எடுத்துக்கிறது ஆரோக்கியமான பழக்கம் கிடையாது அப்படின்னு கட்டுக்கதை இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க. தினசரி முந்திரி பருப்புகளை நீங்க அளவோடு சாப்பிடும்போது பல அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முந்திரி பருப்பு மூலம் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நன்மைகள்ல ஆரோக்கியமான இதயம் உங்களுக்கு கிடைக்கும், வலுவான நரம்புகள் கிடைக்கும், தசைகளினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது போல பல நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, அந்த மெட்டபாலிசத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முந்திரி பருப்பில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும், தேவையில்லாமல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்பு எல்லாம் எரிக்கிறதுக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வகிக்கும். மேலும் முந்திரி பருப்பு கம்பேர் பண்ணும்போது புரோட்டீன், அந்த புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக முந்திரி பருப்பு இருக்கிறதால தினசரி நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவு, சரியான அளவு நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் போது உண்மையில நம்மளுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், பசி கண்ட்ரோல் ஆகும். இதனால தேவையில்லாத உணவுகள், அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு இன்னும் வெயிட் போட்டுக்க மாட்டோம், கண்ட்ரோலாக இருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய இந்த முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்களை குறைத்து நமக்கு வேண்டிய அளவில் நம்மளுடைய உடல் எடையை போதுமான அளவுக்கு நம்ம குறைத்துக் கொள்ளலாம். குறைத்த உடலையும் கட்டுக்கோப்பாக பாதுகாத்துக் கொள்ளலாம். சர்மம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உள்ளிருந்து சர்மம் நமக்கு அழகாகப்படும். முந்திரி பருப்புகளில் செலினியம் சத்து அதிகமாக இருக்கு. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும். இது தவிர முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய காப்பர், தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சர்மத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்கு, மெக்னீசியம், இரும்புச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், சர்மம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். முந்திரி பருப்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், குறிப்பாக அழுக்குகள், கிருமிகள்லாம் நீக்கப்படுவதால் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளான கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள், முகம், சர்மம் தோய்ந்து காணப்படுவது, சுருக்கம் இருப்பது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சர்மம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை பெறுவதற்கு முந்திரி பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம்மளுடைய கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால வயதானவர்கள்லாம் தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் கண்புரை வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். முந்திரி பருப்புகளில் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பை அந்த மாகுலரை நமக்கு பாதிப்பு அடையாமல் பாதுகாக்கிறதுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ அந்த ஜியாக்சாந்தின் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண் பார்வையெல்லாம் கூர்மையாக மாற்றிக்கலாம். மங்கலான கண் பார்வையெல்லாம் நமக்கு இருக்காது. ஒற்றை தலைவலிக்கு தீர்வளிக்கிறது முந்திரி பருப்பு. பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை இருக்கும்போது தான் நமக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும், உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். உடலில் மெக்னீசியத்தினுடைய அளவு கரெக்டான லெவலில் இருக்கும்போது, சீரான லெவலில் வேணும் அப்படின்னா நம்ம தினசரி கொஞ்சமாக முந்திரி பருப்புகளை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து ரத்த நாளங்களை நமக்கு தளர்த்தி இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதால ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண், ஒற்றை தலைவலியினுடைய தீவிரத்தை நம்மளால் குறைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த தலைவலி, சாதாரணமாக இருக்கக்கூடிய தலைவலி, ஒற்றை தலைவலி எல்லாம் நம்ம நீக்கிக் கொள்ளலாம். கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ புற்றுநோய் தடுப்பாக முந்திரி பருப்பு செயல்படுது. தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று, இது கேன்சர் வருவதற்கான அந்த ஆபத்தை நமக்கு போதுமான அளவுக்கு குறைத்தரும். முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசயனின்ஸ், அதாவது ப்ரோ ஆந்தோசயனைட்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனால் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளவனால் என்ன பண்ண முடியும்னா உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்கள் அது
வளர்ச்சி அடைவதை தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த ஃப்ளவனால். ஸோ இது நம்ம கிடைக்கும் பொழுது அந்த தீங்கு விளையக்கூடிய செல் பரவல் நம்ம உடம்பு பரவாது, புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நம்ம வந்து பெறலாம். எனவே வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளும் போது கேன்சர் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சிறந்த இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். முந்திரி பருப்புகளை நிறைந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும். ஸோ முந்திரி பருப்புகளில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இது வந்து நமக்கு குறிப்பிடத்தக்க அளவில் கிடைக்கிறதால இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். அதனால் கொலஸ்ட்ரால் நமக்கு கண்ட்ரோல் இருக்கிறதால ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் வந்து படியாது. ஸோ இயல்பான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக இதயத்துக்கு அனுப்பும். ரத்த ஓட்டமும் இதய துடிப்பும் வந்து சீராக இருக்கும். இதனால் இதய செயல்பாட்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஸோ நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கு, இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு கூட முந்திரி பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை முந்திரி பருப்பு உங்களுக்கு வழங்கி உங்களை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.